Hi friends, welcome to our channel Choro Talks. இன்னைக்கு நம்ம டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் டாபிக்ஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோஸையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், இந்த மாதிரியான டீச்சிங் வீடியோஸ் வேணும், எந்த டாப்பிக்கில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் உள்ளே போகலாம். ஸோ டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பற்றி நான் ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோஸில் நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அதை போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் கிராமர் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து இந்த பார்ட் 2ல் நம்ம சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு வேர்ட் சொன்னோன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த வேர்ட் வேறு மாதிரி, அதாவது மாற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதாவது எந்தெந்த வேர்ட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் பார்ட் 2ல். நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ அந்த வேர்ட்ஸை வச்சு நான் வந்து உங்களுக்கு சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூ டோல்ட் மீ ஐ எம் கோயிங் ஜஸ்ட் நவ். யூ டோல்ட் மீ ஐ எம் கோயிங் ஜஸ்ட் நவ். இப்போ நான் சொன்ன சென்டென்ஸ் வந்து டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்லேருந்து தான் கன்வெர்ட் பண்ணுறோம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பார்ட் வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நல்லா கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னால் என்னென்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். டபுள் கோட்ஸ் போட்டிருக்கு இல்லையா, அந்த டபுள் கோட்ஸ் போட்டிருக்க சென்டென்ஸ் தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். தேர்ட் பர்சன் இல்லைனா ஸ்பீக்கர் வந்து ஒரு மெசேஜ் உங்ககிட்ட சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து டபுள் கோட்ஸில் போட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட கன்வே பண்ணுற அந்த டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் சொன்ன மெசேஜை அப்படியே நீங்கள் வந்து உங்களோட ஓன் வேர்ட்ஸ் சேர்த்து அப்படியே நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அது வந்து டைரக்ட் ஸ்பீச். அதுவே இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா அவங்க சொன்ன மெசேஜை நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணி உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டென்ஸ் மாற்றி வேர்ப் மாற்றி கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகே, இப்போ நடுவுலேயே நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரோ சொல்லிட்டேன். ஓகே, இப்போ மறுபடியும் எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். யூ டோல்ட் மீ ஐ எம் கோயிங் ஜஸ்ட் நவ். இது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி சொல்லுவோம்? யூ டோல்ட் மீ தட், கன்ஜங்ஷன் தட், தட் யூ, ஐ வந்து யூன்னு மாறுது, யூ வேர், ஆம் வந்து வேர்னு மாறுது, யூ வேர் கோயிங் ஜஸ்ட் தென். ஸோ நீங்கள் பார்ட் 2 வீடியோவில் நான் வந்து செட் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுதான் இப்போ நான் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் நவ், அந்த நவ் அப்படிங்கிறது இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் வரும்போது தென்னு மாறுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நவ் தென், நவ் வந்து டைரக்ட், தென் வந்து இன்டைரக்ட். ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நவ் வந்து தென்னுன்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செட்டப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வேர்ட் பார்க்கலாம். ஷீ செட் டு மீ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல் டுடே. ஷீ செட் டு மீ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல் டுடே. இப்போ இது வந்து டைரக்ட் ஸ்பீச். இதை நான் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன்? ஷீ டோல்ட் மீ தட். ஸோ செட் வந்து இன்டைரக்டில் டோல்டுன்னு மாறுது. அப்படியே அந்த சேஞ்சஸ் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஷீ டோல்ட் மீ தட், கன்ஜங்ஷன் தட் ஷீ வாஸ். ஸோ ஐ வந்து நீங்கள் இன்டைரக்டாக மாற்றும் போது அவள் வந்து உங்ககிட்ட சொன்னா இல்லையா, ஸோ நம்ம இன்டைரக்டாக மாற்றும் போது ஐ வந்து ஷீன்னு மாறுது. ஷீ வாஸ், ஆம் வந்து வாஸ்ன்னு மாறுது. ஸோ நான் வந்து இந்த டென்ஸ் சேஞ்ச் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த டென்ஸ் எப்படி எப்படி சேஞ்ச் ஆகும், வேர்ப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆம் வந்து இங்கே வாஸ்ன்னு மாறுது. வாஸ் நாட் கோயிங் டு ஸ்கூல் தட் டே. ஸோ டுடே அப்படிங்கிறது வந்து தட் டேன்னு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறுது. She said to me I am not going to school today. டைரக்ட். இன்டைரக்ட் மாறும்போது she told me that she was not going to school that day.
ஸோ டுடே வந்து தட் டேன்னு மாறுது. இப்போ நான் டுடேக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதாவது டுடே டைரக்டில் இருக்கும்போது இன்டைரக்டில் தட் டேன்னு மாறும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ நீங்கள் டுநைட்க்கு நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். டுநைட்டுக்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா டுநைட் அப்படிங்கிறது டைரக்ட். டுநைட் வந்து இன்டைரக்ட் சேஞ்ச் ஆகும்போது தட் நைட் அப்படின்னு வரும். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபைண்ட் பண்ணி அதில் நீங்கள் அப்படி டைரக்ட் இன்டைரக்ட் மாற்றி பாருங்கள். அதாவது டுநைட் அப்படிங்கிறது வந்து தட் நைட் அப்படின்னு மாறும். ஓகே, நான் இப்போது 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் 2த்துக்கும் கொஞ்சம் சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. வேர்ப் சேஞ்ச் வந்து தெரியுது இல்லையா? அது அந்த வேர்ப் சேஞ்ச் ஏன் நடக்குது அப்படின்னா டென்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. நான் டென்ஸ் சேஞ்ச் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் செட் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நான் இப்போ சின்ன நோட் மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். அது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன் இவங்க ஆம் ஃபஸ்ட்டு சொன்னாங்களே ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு வேர்னு யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதுலேயும் ஆம் தான் வந்துச்சு, அதுலேயும் வாஸ் வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும் நீங்கள் வந்து சென்டென்ஸ் பார்க்கும்போது. அது நான் வந்து இப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபுல் சென்டென்ஸ் பாருங்கள். யூ டோல்ட் மீ ஐ எம் கோயிங் ஜஸ்ட் நவ். ஸோ ப்ரெசண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க. ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது அதை வந்து நம்ம இன்டைரக்டில் சேஞ்ச் பண்ணும்போது பாஸ்ட் தான் சேஞ்ச் பண்ணுவோம். யூ டோல்ட் மீ தட் யூ வேர். ஸோ ஆம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பாஸ்டில் சேஞ்ச் பண்ணும்போது வாஸ் தானே வரும். ஆனால் நம்ம ஏன் வேர் யூஸ் பண்ணுறோம்? ஸோ ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். டைரக்டில் வந்து ஐன்னு இருக்குது, ஐ ஆம். ஸோ நான் அதை இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஐ வந்து என்ன வருது? யூ வருது. ஸோ யூ வந்துச்சுன்னா வேர் வரும், யூ வேர். ஓகேவா? யூ வந்து என்னது? போத் செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் செகண்ட் பர்சன் ப்ளூரல் இல்லையா? ஸோ சென்டென்ஸ் படி பாருங்கள். அதாவது தமிழ் மீனிங் என்னென்னா, யூ டோல்ட் மீ, நீ வந்து என்கிட்ட சொல்கிற ஐ எம் கோயிங் ஜஸ்ட் நவ். நீ வந்து என்கிட்ட சொல்கிற ஐ எம் கோயிங் ஜஸ்ட் நவ். ஓகேவா? இதுதான் வந்து தமிழ் மீனிங். ஸோ யூனா என்னது? போத் செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் செகண்ட் பர்சன் ப்ளூரல் இல்லையா? நான் வந்து இன்னொருத்தருக்கு செகண்ட் பர்சன், அவங்க வந்து எனக்கு செகண்ட் பர்சன். ஸோ ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து டைரக்டில் இருக்கிற ஐயை இன்டைரக்டாக மாற்றும் போது யூன்னு மாறுது. ஸோ ப்ரொனவுன்ஸ் வந்து மாறுது இல்லையா? யூன்னு மாறதுனால அது பக்கத்தில் நான் ஆம் வரதை நான் பார்க்கல. ஸோ யூன்னு வரதுனால நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? வேர்பு வேர்னு யூஸ் பண்ணுறேன். யூ வேர். ஓகேவா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல் டுடே. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஷீ செட் டு மீ. ஸோ நான் வந்து இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வாஸ். ஸோ நான் இங்கே ஐயை வந்து நான் யூன்னு மாற்ற மாட்டேன். புரியுதுங்களா? ஷீ அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு முன்னாடி நம்ம சென்டென்ஸ் சேர்த்து சொல்கிறோம்ல, அதையும் ஃபுல் சென்டென்ஸையும் பாருங்கள். ஷீ செட் டு மீ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல் டுடே. அது நான் வந்து இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்? ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வாஸ் நாட் கோயிங் டு ஸ்கூல் தட் டே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஷீ வாஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஐஎம் அப்படிங்கிறத ஷீ வாஸ், அதாவது ஐஎம்னு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வருது. அது வந்து டைரக்டில் நம்ம அப்படியே அவங்க சொன்ன சென்டென்ஸ் தானே நம்ம அப்படியே எடுத்து சொல்கிறோம். நான் இன்டைரக்டில் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு அவங்க என்கிட்ட இப்படி சொன்னாங்க அப்படின்னு நான் கன்வே பண்ணணும் இல்லையா? அப்போ நான் கன்வே பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு ஷீ தானே. ஸோ ஷீ வாஸ் நாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து மீனிங் படி பாருங்கள். ஷீ செட் டு மீ, நான் வந்து ஷீ செட் டு மீன்னு இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். முன்னாடி சென்டென்ஸில் யூ டோல்டு மீன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரொனவுன்ஸ் படி நம்ம பார்க்கணும். ஷீ செட் டு மீ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல் டுடே. ஷீ டோல்ட் மீ தட் ஷீ வாஸ் நாட் கோயிங். ஸோ நான் வந்து அவங்க சொன்ன சென்டென்ஸை இன்னொருத்தவங்க கன்வே பண்ணும்போது அந்த ஐயை ஷீன்னு மாற்றுறேன். ஷீ வாஸ். ஸோ ஆம் வந்து இங்கே கரெக்டாக நம்ம வந்து பாஸ்ட்டுக்கு ஷீக்கு பக்கத்தில் நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும்? வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஷீ வாஸ் நாட் கோயிங் டு ஸ்கூல் தட் டேன்னு வருது. இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹீ செட் ஐ வென்ட் டு த ஜூ எஸ்டர்டே. ஹீ செட் ஐ வென்ட் டு த ஜூ எஸ்டர்டே. டைரக்ட். இன்டைரக்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஹீ செட் தட் he had gone to the zoo the day before. ஸோ எஸ்டர்டே அப்படிங்கிறது டே பிஃபோர்னு சேஞ்ச் ஆகுது. நான் இன்னைக்கு வந்து வேர்ப் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு.
எஸ்டர்டே அப்படிங்கிறது த டே பிஃபோர்னு மாறுது. த டே பிஃபோர் அப்படி இல்லைன்னா த ப்ரீவியஸ் டேன்னு சொல்லலாம். ஸோ எஸ்டர்டே வந்து ப்ரீவியஸ், எஸ்டர்டேனா ப்ரீவியஸ் இல்லையா? ஸோ த டே பிஃபோர்னும் சொல்லலாம், இல்லை த ப்ரீவியஸ் டேனும் சொல்லலாம். had gone to the zoo the previous day அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு விதமாகவும் எஸ்டர்டேக்கு நம்ம இன்டைரக்டில் சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டென்ஸ் சேஞ்ச் ஆகுது. he said I went to the zoo yesterday. சிம்பிளாக முடிஞ்சிச்சு டைரக்ட். நம்ம இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது தான் ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். he said that கன்ஜங்ஷன் வந்துருச்சு. he said that I வந்து ஹீன்னு மாறுது. அவன் வந்து he ப்ரொனவுன் இல்லையா, அவன் வந்து எனக்கு he, ஸோ I வந்து ஹீன்னு மாறுது. he had gone, ஸோ went வந்து gone, had goneன்னு மாறுது. அதாவது அவங்க வந்து நேற்று ஜூ போயிட்டாங்க. ஸோ had verb வந்து என்ன வருது, had வருது. ஸோ இது வந்து பாஸ்ட் ஒரு இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோன்னா பாஸ்ட்டில் வந்து சொல்கிறோன்னா அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஸோ had வந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா, அப்படி பாருங்க. ஸோ had gone to the zoo the day before or the previous day அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராம் said I shall go to Chennai tomorrow. ராம் said I shall go to Chennai tomorrow. ஸோ சென்டென்ஸ் நேச்சர் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது. இது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? ராம் said I shall go to Chennai tomorrow. அவங்க நாளைக்கு வந்து சென்னைக்கு போகலாம். ஸோ இது வந்து டைரக்ட். நான் இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி சொல்கிறேன், ராம் said that he should go to Chennai the next day. he should go to Chennai the next day. ஸோ என்னென்ன சேஞ்ச் ஆகுது டைரக்ட் டு இன்டைரக்ட்? கன்ஜங்ஷன் வருது, that ஐ அப்படிங்கிறது வந்து ஹீன்னு மாறுது. ஸோ இப்போ ஐ வந்து அவன் ராம் செட்ன்னு வருது இல்லையா, ஃபர்ஸ்ட் ராம் செட் ஐ ஷால் கோ. ஸோ அவன் வந்து சொல்கிறான், அதனால ஐன்றது வந்து ஹீன்னு எனக்கு இன்டைரக்டில் வருது. ஓகேவா? he should go, ஷால் வந்து ஷுட்னு மாறுது. should go to Chennai the next day. tomorrow அப்படிங்கிறத வந்து the next dayன்னு சொல்லலாம், இல்லைன்னா the ஃபாலோயிங் டே அப்படின்னும் சொல்லலாம். ஸோ டுமாரோ அப்படின்னா த நெக்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் இல்லையா சார், த நெக்ஸ்ட் டே ஆர் த ஃபாலோயிங் டே, நாளைக்கு வரப்போகுது அந்த நாள். ஸோ டுமாரோ. இப்படி தான் வந்து சேஞ்ச் ஆகும் டைரக்ட் டு இன்டைரக்ட். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், மை பிரதர் செட் he will construct a house here. my brother said he will construct a house here. டைரக்ட். நான் இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன், மை பிரதர் செட் தட் he would construct a house there. he would construct a house there. ஸோ ஹியர் டைரக்டில் வந்து ஹியர்னு ஒரு வேர்ட் வருது இல்லையா, அது இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வருது, தேர்னு வருது. ஹியர், தேர். ஸோ இதுவும் டென்ஸ் சேஞ்ச் தான். எல்லாமே வந்து டென்ஸ் சேஞ்ச் ஆகி தான் வரும். எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். மை பிரதர் செட் he will construct a house here. டைரக்ட். இன்டைரக்ட் வரும்போது மை பிரதர் செட் தட், தட்க்கு அப்புறமா நமக்கு நல்லா நோட் பண்ணணும், தட் he வந்து இங்கே வந்து அப்படியே ஹீன்னு தான் வருது. ஏன் ஹீன்னு வருது, இந்த சென்டென்ஸ் வந்து நான் சொல்கிறது. ஓகேவா? சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்க அந்த சென்டென்ஸ் பாருங்கள். மை பிரதர் செட் he will construct a house here. அவன் வந்து இங்கே நான் ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னான். ஸோ அதை நான் இன்டைரக்டாக கன்வெர்ட் பண்ணும்போது மை பிரதர் செட் தட் he would, அவன் வந்து தானே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சொன்னான், அப்போ அவன் வந்து he வந்து ஹீன்னு தான் வரும். he would construct a house there. ஹியர் வந்து தேர்னு வருது. will வந்து woodன்னு மாறுது. ஓகேவா? முன்னாடி எக்ஸாம்பிளில் வந்து ஷால் வந்து ஷுட்னு மாறுச்சு இல்லையா, இதுவும் வந்து ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு மாதிரியான எக்ஸாம்பிள் தான். ஆனால் இங்கே வந்து நான் என்ன வேர்ப் யூஸ் பண்ணுறேன்னா வில் யூஸ் பண்ணுறேன். ஸோ வில் வந்து டைரக்டில் இருக்கும்போது அதுவே இன்டைரக்டாக கன்வெர்ட் ஆகும்போது வுட்னு மாறுது. வில் வந்து வுட்னு மாறுது. வுட் கன்ஸ்ட்ரக்ட் அ ஹவுஸ் தேர். ஹியர் வந்து தேர்னு மாறுது. இதெல்லாம் தான் சேஞ்சஸ். he said this is a nice pencil. direct. he said that was a nice pencil. இப்போ இது வந்து இன்டைரக்ட்.
டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். 2 தட் வருது. ஃபஸ்ட்டு வர தட் வந்து கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட்டு வர தட் வந்து சேஞ்ச் ஆஃப் வேர்ட். திஸ்ன்னு மேலே இருக்கு இல்லையா டைரக்டில், அந்த திஸ் தான் தட்னு மாறி வருது. தட் வாஸ் அ நைஸ் பென்சில். ஹீ செட் திஸ் இஸ் அ நைஸ் பென்சில். ஹீ செட் தட் அதோட நிறுத்திக்கோங்க. அந்த தட் வந்து ஃபஸ்ட்டு வர தட் வந்து கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட் வர தட் வந்து திஸ்ல இருந்து சேஞ்ச் ஆகிற அந்த சேஞ்சஸ் டைரக்ட் டு இன்டைரக்ட். திஸ் வந்து தட்னு மாறுது. தட் இஸ் வந்து வாஸ்ன்னு மாறுது. வேர்ப் ப்ரெசன்ட்லேருந்து பாஸ்ட் வருது இல்லையா, ஸோ இஸ் வந்து வாஸ்ன்னு மாறுது. வாஸ் அ நைஸ் பென்சில். மற்றதெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே அந்த சென்டென்ஸ் படி அப்படியே வருது. He said this is a nice pencil. He said that was a nice pencil. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது திஸ் வந்து தட்னு மாறுது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், he said these are nice pens. He said these are nice pens. டைரக்ட் இன்டைரக்ட் கன்வெர்ட் பண்ணும்போது he said that வந்து கன்ஜங்ஷன். that those these வந்து thoseன்னு மாறுது. ஓகேவா, those were or were-னு மாறுது. were nice pens. He said these are nice pens. He said that conjunction that those these வந்து those-னு மாறுது. those were nice pens. ஓகேவா, சேஞ்சஸ் பார்த்துக்கோங்க. தீஸ் வந்து தோஸ்ன்னு மாறுது. வேர்ப் வந்து ஆர்ன்ற வேர்ப் வந்து இன்டைரக்டில் வேர்னு மாறுது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸில் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுக்காக தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அதை மட்டும் நோட் பண்ணல, டென்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆச்சு, வேர்பும் ஒரு சென்டென்ஸ் டைரக்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்டைரக்ட் சேஞ்ச் ஆகும்போது அதோட வேர்பும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் உங்களுக்கு வேர்ப் அண்ட் டென்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்ஸ் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது டவுட்மா இருந்துச்சுன்னா இன்னொரு தடவை பாருங்கள். நான் வந்து வேற ஒரு பார்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை இன்னும் நான் வந்து தெளிவாக சொல்ல தான் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் சாரோ டாக்ஸ் ஸோ தட் ஐ வில் பி மோட்டிவேட்டட். ஹாப்பி லேர்னிங் அண்ட் நெவர் ஸ்டாப் லேர்னிங். நன்றி, வணக்கம்.